அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய பிறந்த நாள். எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களோ, விளிம்பு நிலை மக்கள் இருக்காங்களோ, எல்லோருக்கும் சமநீதியை பெற்றுத் தருவதற்காக தன் வாழ்நாள் முழுவதும் அறுபாடுபட்ட டாக்டர் அம்பேத்கருடைய ஒரு கொள்கையே சமநீதி. அன்றைய காலகட்டத்தில் கல்வி மறுக்கப்பட்டு, சாலை மறுக்கப்பட்டதுக்கு 1008 காரணங்களை கூட சொல்லலாம். 1008 மறுக்கப்பட்டதுதான் இன்னைக்கு சொல்ல முடியும் ஏழை எளிய மக்களுக்கு. இன்னைக்கு எல்லாருக்குமான ஒரே ஈக்குவலான ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்காக தன் வாழ்நாள்ல சிறு வயதுல பட்ட கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள் எல்லாம் இந்த உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சமநீதி கழுவதற்காக தன்னோட வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்து அதற்காக தன் நாள் ஒரு 12 மணி நேரம் 18 மணி நேரம் படிச்சுக்கிட்டே இருந்தார். தொடர்ச்சியாக படிச்சு அதுக்கான ஆய்வு பண்ணி சட்டம் முடிச்சு, பாட்லாம் முடிச்சு, அதுக்கடுத்து பொருளாதாரத்துல ஒரு ஆய்வு கட்டுற. அதுதான் இன்னைக்கு ரிசர்வ் பேங்க் அந்த ஆய்வு கட்டுற மூலியமா தான் இன்னைக்கு ரிசர்வ் பேங்க் இந்த பொருளாதாரத்தை கணிக்கக்கூடிய சூழலை உருவாக்கிட்டாங்க. அந்த அம்பேத்கர் 8 மணி நேர வேலை, பிரிட்டிஷ் காலகட்டத்திலேயே அம்பேத்கர் 8 மணி நேரம் வேலைக்காக பிரிட்டிஷ் காலகட்டத்துல அந்த சட்டத்துல இருக்க சொல்லி 8 மணி நேரத்துக்கு உறுதிப்படுத்திருக்க. அந்த மாதிரியான உழைக்கும் மக்களுக்கும் உறுதுணையா இருந்தக்கூடியதான் அம்பேத்கருடைய சட்டம் இன்னைக்கு திருத்தப்படுகிறது. இன்னைக்கு சனாதன சக்திகள் அம்பேத்கரை இன்னைக்கு சட்டத்தை திருத்தி இவங்களுக்கான ஒரு சட்டத்தை ஏற்றுவதற்காக அன்றைக்கு சனாதனத்தை இருக்கிறதெல்லாம் மாத்தி அமைச்ச அம்பேத்கரை இன்னைக்கு திருப்பியும் ரோல் பண்ணி திரும்பியும் மாற்றத்துக்கான வேலையை இன்னைக்கு இந்த பிஜேபி அரசாங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு தொழிலாளர் சட்டம் மாறப்பட்டிருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டமே இன்னைக்கு பேர் மாறப்பட்டிருக்கு. அவர் எழுதிய சட்டமே இன்னைக்கு பேர் மாறப்பட்டிருக்கு. இன்னைக்கு சங்கீதா அது இதுன்னு சொல்லிட்டு சமர்ப்பிக்கிற பேர்கள்ல இன்னைக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அவர் பாத்தீங்கன்னா மனு கருத்தையே கொளுத்துறாரு. இந்த மனுனால தான் மக்கள் வேதனைக்குள்ளாகிறாங்க, இந்த மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், மக்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டுது. அதனாலதான் அந்த மனு கருத்தை டிசம்பர் 25 அன்னைக்கு கொளுத்துறாரு. சோ அந்த மாதிரியான அம்பேத்கருக்கு இன்னைக்கு அவரை தூக்கி பிடிக்கக்கூடிய காலமும் சூழலும் மக்களுக்கு அதிகமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சனாதன சக்திகள் அதிகமா வளர்ந்து கொண்டு வருவதனால் இன்னைக்கு மீண்டும் நம்ம அதே அந்த ஒடுக்கப்படக்கூடிய கல்வி மறுக்கப்படுறதும் இது எல்லாமே இன்னைக்கு மீண்டும் தலை தூக்கக்கூடிய சூழல் உருவாயிருக்கனால சட்டமன்றத்துல சங்கிகளை புறக்கணிப்போம். அம்பேத்கருடைய சித்தாந்தம் மக்களுக்கான சமநீதி, எல்லோரும் மனிதர்கள், மண்ணில் பிறந்த அனைத்து ஜீவனும் வாழக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல ஏற்றத்தாழ்வே கூடாது என்றதுக்குதான் அவரோடு முழுமையாக கஷ்டப்பட்டார். அதை நாம் கடைசி வரை கடைபிடிப்போம், அதை தூக்கி பிடிப்போம், அது பிறருக்கான தத்துவத்தை சொல்லிக் கொடுப்போன்றதுனால மார்க்சிய சித்தாந்தம் இருந்தாலும் நாங்கள் அம்பேத்கர் சித்தாந்தத்தையும் கூட வைத்திருக்கிறோம். மார்க்சும் அம்பேத்கர், பெரியார் இது மூணும் தான் இந்த மக்களுக்கான சமநீதிகளை சமன் செய்து இருக்கிறதுனால மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக, நங்கநல்லூர் கிளை சார்பாக, ஆலந்தூர் பகுதி சார்பாக இந்த அம்பேத்கர் மத சார்பற்ற கூட்டணிக்கு இந்த வருகின்ற எலெக்ஷன்ல ஏப்ரல் 23 அன்று வாக்களித்து சனாதன சக்திகளை முறியடிச்சு தமிழகத்துக்கு வாய்ப்பே இல்லைன்ற ஒரு சக்தியை நம்ம உருவாக்கணும்னா எல்லாரும் நம்ம இதை தூக்கி பிடிப்பதற்காக இந்த வருகின்ற எலெக்ஷன்ல சனாதன சக்திகளை வேற இருப்போம். நம்ம மத சார்பற்ற கூட்டணிக்கு வாக்களிப்போம். நன்றி, வணக்கம்.